ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். நம்ம போன வீடியோ பார்ட் 1 வீடியோ இன்ட்ரொடக்ஷனில் நம்ம ஜாவா பேசிக் ப்ரோக்ராம் கோர்ஸை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து நம்ம வீடியோ வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒர்க் ஃப்ளோ வந்து போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த ஒர்க் ஃப்ளோ கூட நம்ம ப்ரோக்ராம் வந்து கமெண்ட் லைனில் ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கோ. இப்போ நம்ம இந்த ஒர்க்கிங் ப்ராசஸை நம்ம ப்ரோக்ராம் வழியா கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இது வந்து நம்ம ப்ரோக்ராம் எப்படி கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நீங்க ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா நம்ம இந்த வீடியோ கடைசியில ஜாவா இன்ஸ்டால் பண்றது இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்க. நோட்பேட் ஓப்பன் பண்ணி நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் கோட் ரன் அப்படிங்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து போட்டிருக்கேன். இந்த கிளாஸ், பப்ளிக், ஸ்டாட்டிக், வாய்ட் மெயின் இதெல்லாம் வந்து தெரியல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் போக போக இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ வந்து இந்த பப்ளிக்னா என்ன இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் கவலை கிடையாது. அடுத்து வந்து நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே ஜாவா வந்து நான் இன்ஸ்டால் பண்ணனால ஜாவா வந்து வெர்ஷன் வந்து நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ 14 ஜாவா வெர்ஷன் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபைல் வந்து எங்கே ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா, டெஸ்க்டாப்பில் வந்து நான் இந்த ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிற ஃபைலை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணுறது, சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஒர்க் ஃப்ளோ .java அப்படிங்கிறதான் வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஸோ இந்த மெயின் கிளாஸ் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம அந்த கிளாஸ் நேமை தான் வந்து நம்ம ஃபைல் நேமாக கொடுக்கணும். இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அடுத்து வந்து நம்ம இந்த பாத் வந்து டெஸ்க்டாப்புக்கு வந்து மாற்றுவோம். சிடி ஸ்பேஸ் டெஸ்க்டாப். ஸோ டெஸ்க்டாப்புக்கு வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஜாவா சி இதான் வந்து நம்ம கம்பைலரை கால் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம ஃபைல் நேம் workflow.java. கொடுத்தோடனே கம்பைல் ஆகுது. நம்ம ஃபைல் வந்து கம்பைல் ஆகுது, எந்த எரரும் இல்லாம இருக்கா அப்படிங்கிறது. இப்போ நான் இங்க எரர் வந்து ஏதாச்சும் போட்டிருந்தேன் அப்படின்னா எரர் வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த ப்ரோக்ராம்ல. அடுத்து நம்ம ரன் அவுட்புட் பிரிண்ட் பண்றதுக்கு ஜாவா ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு வந்து கொடுக்கணும். இதுல நம்ம எக்ஸ்டென்ஷன் கொடுக்க தேவை கிடையாது, ஏற்கனவே கம்பைல் ஆயிடுச்சு. ஸோ ஜாவா ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா கோட் ரன் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து அவுட்புட் கமெண்ட். ஜாவா ஃபைல் நேம் மட்டும் கொடுக்கணும், எக்ஸ்டென்ஷன் கொடுக்க தேவையில்லை. ஜாவா சி workflow.java அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கம்பைல் ஆகி கம்பைலில் வந்து எரர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த எதுவுமே எரர் வரல அப்படின்னா நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம் ஜாவா கமாண்ட் யூஸ் பண்ணி. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத் வந்து செட் பண்ணியிருக்கணும். அப்போதான் வந்து இந்த ஜாவா சி கமாண்ட் வந்து ஒர்க் ஆகும். அதாவது ஃபைல் நாட் ஃபவுண்ட்னு ஒரு எரர் வரும், இல்லை அப்படின்னா ஜாவா சி நாட் இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு எரர் வரும். ரன் பண்ண workflow.java அப்படிங்கிற ஃபோல்டர் இதுதான். நோட்பேட் ஃபைல் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது ஜாவா ஃபைலாக இருக்குது, .java ஃபைலில் இருக்குது இந்த ஃபோல்டர். ஸோ இதை வந்து நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணோம். ரன் பண்ணதுக்கப்புறம் இது வந்து கிளாஸ் ஃபைலாக ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு, கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆயிருக்கு ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறதுக்கே. இந்த கிளாஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள வந்து இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு, நம்ம வச்சிருக்க மாதிரி இல்லை. ப்ரோக்ராமே வந்து பைட் கோடா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோல்டரில் ப்ரோக்ராமாக இருக்கு.